இன்றைய தலைமை கழகத்தில் எங்களுடைய தலைவர் வந்து 8 மாவட்டங்கள், அதாவது மீதி இருந்த மாவட்டங்கள் எல்லாருக்கும் மாவட்ட செயலர் அறிவிப்பு முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மாவட்டங்கள் ஏற்கனவே பொறுப்பாளர்கள் போட்டு கிளை வரைக்கும் பூத் வரைக்கும் எல்லாமே போட்டு வேலைகள் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்று அந்த பொறுப்பாளர்களை மாற்றிவிட்டு, ஏற்கனவே பொறுப்பாளர்களாக இருந்தாங்க, மாவட்ட செயலர் அறிவிக்காமல் இருந்தது. ஸோ அவங்க பொறுப்பாளர்களை மாற்றிவிட்டு இன்னைக்கு மாவட்ட செயலர்கள் மீதி இருந்த மாவட்டத்திற்கெல்லாம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இதன் மூலமாக அடுத்த கட்டமாக எல்லா தேர்தல் பணி இந்த மாவட்டங்களில் ஏற்கனவே எல்லா நிர்வாகிகளும் போடப்பட்டு எல்லாமே பொறுப்புகள் போடப்பட்டு கிளை பூத் கமிட்டி எல்லாம் போடப்பட்டுருந்துச்சு. இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டு எங்களுடைய தலைவர் அனைவருக்கும் அந்த அறிவிப்பு ஆணையை அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகள் யார் யாருக்கெல்லாம் அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவங்களுக்கு அறிவிப்பு ஆணைகளை எங்களுடைய தலைவர் வெளியிட்டார். இப்போ தற்போது அது நடந்து முடிந்திருக்கிறது. வேற ஏதாவது இல்லை, அது கட்சிகளில் எல்லா கட்சிகள்லையும் நிர்வாகிகள் இப்போ நம்மளுடைய விஎம்ஐ மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அதை கட்சிக்குள்ள நீங்கள் கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்தில் 10 நிர்வாகிகள் 12 நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது 500லேருந்து 1000 நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அதை அலைன் பண்ணுறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும்னு எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேரில் பொதுச் செயலர் அங்கங்கே எப்படி பண்ணணும், அதில் யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் இது புது விஷயம் கிடையாது. எல்லா கட்சிகளிலும் அங்கங்கே ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார். அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்கே எப்படி வழங்கணுமோ அதை எங்களுடைய தலைவர் அங்கங்கே பார்த்து வழங்குவார்.